குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓட்ஸ் வந்து ஷேர் ஆகிடுச்சுன்னு பார்த்தோம். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் மற்ற கட்சிகள் பார்த்தோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தாட் அது தோணுச்சு. இப்போ டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு எல்லாம் சீரியஸாக. இப்போ வந்து ஏடிஎம்கேவா பிஜேபியா? இப்போ ஏடிஎம்கே தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எந்த விதத்தில் கம்மியாகலை ஓட் ஷேரில், இன்னும் கேட்டால் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கோம் அப்படின்றாங்க. பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நான் சொல்கிற தமிழ்நாடு அரசியல், பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு நல்ல லீப் கொடுத்துருக்கோம், ஒரு 3 times வந்து ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இது பெரிய க்ரோத்துன்னு ரெண்டு சைட்லேயும் வந்து இதுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேர் சைட்லேருந்து ஒரு சீட் கூட வின் பண்ணல, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அண்ட் மோரோவர் வந்து ஒரு காமெடி என்னென்னா, டிஎம்கே 40 சீட்டுக்கு 40 கொண்டாடுறாங்க, அவங்க வந்து தே ஆர் த வின்னர். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட் ஷேரில் பர்சன்டேஜ் வைஸ் வந்துட்டு நான் அதிகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழ் ஒரு பக்கம் கொண்டாடுறாங்க, பிஜேபி ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்கு. ஏடிஎம்கே வந்துட்டு அவங்க பயத்தில் அவங்களும் வந்து இன்றைக்கி திரு எடப்பாடியார் வந்துட்டு 1% நாங்கள் வந்து அதிகம் வந்திருக்கோம் இந்த வாட்டி போன 2019 லோக்சபா எலெக்ஷனோட, அதனால் மகிழ்ச்சியான செய்தின்னு அவரும் மகிழ்ச்சியை கொண்டாடுறாரு. அவர் இருந்த அந்த ஏடிஎம்கே அந்த நிலைமைக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 13-15% வந்து ஜெயலலிதா மறைஞ்ச பிற்பாடு அவர் லூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவர் யோசிக்காமல் நாம் தமிழர் பாஜகவோட போட்டி போட்டு பேசிகிட்டு இருக்காரு. அது வந்து எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவலில் அதிமுகவுக்கு நல்லதுன்னு தெரியல. ஓகே, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டேட்டா, ஏடிஎம்கே வந்து மொத்தம் வந்து 34 தொகுதி நின்று இருக்குது, 39 அவுட் ஆஃப் 39 தமிழ்நாட்டில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிளேஸில் 24 தான் வந்திருக்கு, 24 பிளேசஸ் தான் வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து 10 இடத்துல வந்து பின்தங்கி போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்து 9 இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல வந்து 4வது இடத்துக்கு போயிட்டாங்க ஏடிஎம்கே. சரித்திரத்தில் வந்து இந்த மாதிரி போனதே கிடையாது போல இருக்கு, அப்படி தான் சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்லாம். சரித்திரத்தில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தான் முதல் வாட்டி நினைக்கிறேன். ஸோ அது எங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து திமுக, அதை காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு திமுக அலையன்ஸோட. செகண்ட் பிளேஸ் வந்து பிஜேபி, தேர்ட் பிளேஸ் வந்து நாம் தமிழர் கீழே போயிருக்கு அதிமுக. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெட் அலர்ட் தான். அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. மற்ற 9 இடத்துல வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. 3வது இடம்னா இப்போ அந்த 9 இடத்துல யார் லீடிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, 8 இடத்துல வந்து பிஜேபி வந்து முன்னாடி இருக்குது அதிமுகவோட. 9 இடத்துல 3வது இடம். அப்போ அந்த 9 இடத்துல வந்து 3வது இடம்னா அப்புறம் 2வது இடத்துல யார் பார்த்தா 8 இடத்துல பிஜேபி, ஒரு இடத்துல வந்து இது விஜயகாந்த் கட்சி. ஏன்னா ஒரு விருதுநகரில் ஒரு பையன் நின்றது. ஸோ அந்த இதில் சிம்பத்தி, அந்த ஒரு அவங்களோட கோட்டை வேறு, 2வது சிம்பத்தி. ஸோ அதனால் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிட்டாங்க ஏடிஎம்கோட இதோட அலையன்ஸோட. ஸோ 8 இடத்துல வந்து பிஜேபி லீட் பண்ணியிருக்கு. இதுவும் சரித்திரத்தில் வந்து நடந்ததில்லை. ஸோ இது ஒரு விதத்தில் அசிங்கம் தான் ஏடிஎம்கேக்கு. ஸோ 9வது இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக பின்தங்கிடுச்சு. 10 இடத்துல 9 இடத்துல தேர்ட் பிளேஸு, ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் 4th பிளேஸுக்கே போயிடுச்சு நாம் தமிழருக்கு பின்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக நாம் தமிழர் வந்து 3வது இடத்துல வந்து 4 பிளேஸில் வந்திருக்கு. அப்படின்னா வந்து அதுக்கு பின்னாடி வந்து பாஜக போயிருக்கு, அதான் அர்த்தம். பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து 8 இடத்துல லீட் பண்ணியிருக்கு. முக்கியமாக என்னென்ன இடத்துல லீட் பண்ணியிருக்குன்னா, சென்னை சவுத்து, தென் சென்னை, அப்புறம் வந்து மத்திய சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், நீலகிரி, நெல்லை, திருநெல்வேலி, அதாவது மதுரை, கன்னியாகுமரி.
ஸோ இந்த இடத்துல வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு. அது அது 8 இடத்துலையே வந்து அதிமுக வந்து பின்னாடி போயிருக்கு. ஸோ இதில் கொடுமை என்னென்னா, இதுக்கு இவர் எடப்பாடியாருடைய கோட்டைன்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் சொல்கிறாரு. அங்கே கோட்டையை விட்டார். கோயம்புத்தூர், நீலகிரியும் பிஜேபி லீட் பண்ணிடுச்சு. பிஜேபியும் எங்களோட கொங்கு மண்டலம் எங்களோட கோட்டைன்னு கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக. அதே மாதிரி ஏடிஎம்கே முன்னாடி இருந்த கோட்டை தான் அது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இப்போ சமீபமாக பிஜேபியும் என்னோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூரும் நீலகிரி 2 தொகுதியும் வந்து பிஜேபி லீட் பண்ணிடுச்சு. சரி, பின்னுக்கு போயிடுச்சு அதிமுக. அது ஒரு பெரிய இது பிளாக் மார்க்கு. அப்புறம் பார்த்தா மதுரையும் கோட்டையாக இருந்தது, அதுவும் பிஜேபி லீட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பல இடத்துலலாம் வந்து அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து கோட்டையை விட்டுக்கிறாங்க. இது மத்திய சென்னையில் கூட கோட்டையை விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட. இது தென் சென்னையில் வந்துட்டு ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸாவது வந்துடும். பிஜேபி மொத்தத்தில் ஏடிஎம்கே எங்கெல்லாம் 8-9 தொகுதியில் வந்து பிஜேபி லீட் பண்ணிச்சோ அதிமுக, அதில் அந்த கோட்டையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வேலூர் தவிர சென்னை, இது நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து அது கோட்டை விட்டது பெரிய அதிர்ச்சி தான். தர்மபுரி ஓகே, தர்மபுரி பாமக கிட்ட போய் தோற்றுருக்காங்க. பாமக வந்து முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி இப்போதைக்கு ஏடிஎம்கே பிஜேபியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே ஓட் ஷேரில் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை டிஎம்கே ஓட் ஷேர் இது பிஜேபி ஓட் ஷேர் அதிகமாக இருக்கா பார்த்தா ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான் ஓட் ஷேரில் அதிகமாக எடுத்திருக்கு. அதாவது அதிமுகவில் இருக்க கூட்டணி வந்து தேமுதிக தான், விஜயகாந்த் கட்சி. அவங்க 2.5% எடுத்திருக்காங்க. அதிமுக ஒரு 20.5%. ஸோ இப்போது ரெண்டும் சேர்த்து 23% கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக எடுத்திருக்காங்க. 23.41%. பிஜேபியோடைய இது பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக அவங்க நின்ற தொகுதியில் மட்டும் 11.26%. அப்புறம் 4.3 பாமக, அப்புறம் 2.63 வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்த்திங்கன்னா அவங்க ஒரு 17.8%, அதாவது 18% வச்சிங்களேன். அதிமுக 23%. இது வந்து பாஜக வந்து 18%. கிட்டத்தட்ட ஒரு 5.5% தான் கூட இருக்குது அதிமுக. அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நெக் டு நெக் மாதிரி தான்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பாஜக மாதிரி ஒரு கட்சி வந்து இவ்வளோ காலங்கள்லாம் வந்து அதிமுக கூட கூட்டணி பண்ணி தான் வந்து ஒரு திமுகவோ அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியோட தான் வந்து காங்கிரஸோ பாஜகவோ நின்று ஏதோ அவங்களுக்கு உண்டான ஓட்டு வாங்கிட்டு நம்ம சைட்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எம்பிஸ் எடுத்து போக முடியும். இப்போ வரலாறு இந்த காணாத அளவுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பிஜேபி வந்துட்டு ஒரு தேர்ட் மேஜர் பார்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதிமுகவுடைய இதுவே இது டிபெண்டன்ஸே தேவையில்லாத அளவுக்கு கொண்டாண்டாங்க. 18%, 23%, 5% டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் அவங்களும் வந்து மெஜாரிட்டியில் இருக்க மாதிரி தான். ஒரு முக்கியமான கட்சி மாதிரி. திமுக அடுத்தபடி அதிமுக, பாஜக தான் முக்கியமான கட்சியாக இருக்குது. அதிகமாக நாம் தமிழர் இருக்குது. இப்போதைக்கு தான் ட்ரெண்டு. இது 18% அச்சீவ் பண்ணது வந்துட்டு பாமகனால் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது பிஜேபியோட இண்டிபெண்ட் ஓட்டு தான். இது மேபி வந்து லோக்சபா எலெக்ஷன்லாம் வந்து சென்ட்ரலில் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசம்பிளின்னு வரும்போது பாஜக செல்வாக்கு இந்த அளவுக்கு இருக்குமான்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா சிஎம் கேண்டிடேட்டு தான் முக்கியம். அப்போ வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி ஒரு அசம்ஷனில் வந்து அதிமுக நினச்சி உக்காண்டிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20% அதிமுகவும் 20% கூட 2-3% ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும். அப்படி தான் வந்து இதை நம்ம எடுத்துக்க முடியும். லதார்ஜிக்காக வந்துட்டு கேஷுவலாக எடப்பாடியார் இருந்துட்டாருன்னா இவங்களும் 20 இப்போ தான் 20 ஆவரேஜாக 20-23 வருது.
இவங்க 2-3% ஏடிஎம்லேருந்து ஓட் ஷேரை வந்து புல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் 20 வந்துடும், 20-20 ஈக்குவல் ஆகிடும். அப்புறம் இது ரெண்டுமே பிரதான கட்சி ஆகிடும். அப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து 2 காம்படிட்டர் மாதிரி ஆகிடும். அப்போ நாளடைவில் வந்து அதிமுக வந்து சைட்லைன் பண்ணிவிட்டு பாஜக தான் வந்து போட்டியாளராக ஆகிடுவாங்க அதிமுக. இப்படி தான் போகும். இது வந்து இப்படி தான் போகும்னு நிச்சயம் பண்ணல. இது வந்து எடப்பாடி தலைமையில் வந்து இப்படியே அவர் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தார்னா அடுத்த லெவலுக்கு தான் போகும். அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஆட்சி கட்சியை நடத்துறதுல வந்து இனி வந்து நல்லதில்லை. எல்லா வல்லுநர்களும் அதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறது. ஸோ he has to take a call, he has to come down and align with சசிகலா அண்ட் ஓபிஎஸ். அவர் 2 பேரோட சேர்ந்து பயணம் பண்ணால் தான் அவருக்கு ஏடிஎம்கேக்கு அவருக்கு இல்லை, அவர் வந்து அவ்வளோதான். இனிமேட்லேருந்து அவர் தலைமையில் தான் வந்து ஜெனரல் செக்ரட்டரி நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லி அதிமுக நடத்தினா தான் இது 23, 20 ஆகும், 20, 18 ஆகும், அப்படியே 15, 16 ஆகிட்டே போகும். ஏன்னா நாம் தமிழரும் வளருது, பாஜகவும் வளருது. இந்த நடுவில் ஒரு விஜய் வரப்போகிறாரு, அவருக்கு உள்ளான ஓட் ஷேர் ஒன்று வரப்போகுது. அந்த ஓட் ஷேர் வந்து மோஸ்ட்லி வந்து டிஎம்கேலேருந்து மேஜராக பிரிய வாய்ப்பு இல்லை. அப்படியே பிரிஞ்சாலும் ஒரு 5% அதிகபட்சம் வந்தாலே பெரிய விஷயம். அதனால் அது வந்து தெரியல. 3% பிரியும்னு வச்சுங்க டிஎம்கேலேருந்து. நாம் தமிழர் தன்னிச்சையாக விஜய் நின்னார்னா நாம் தமிழில் வந்து 1% இனி இன்க்ரீஸ் ஆகாது அடுத்த எலெக்ஷனில். தனியாக நின்னார் தான் விஜய். அவர் 8% அச்சீவ் பண்ணதில் வந்து ஆசிலேட் ஆகும். ஈவன் 7% இருக்கும். ஏன்னா 1%, 2% விஜய்க்கு பார்த்துக்குவோம். ஏன்னா அவர் இளைஞர்கள் வச்சுருக்க கட்சி. விஜய் வந்து அங்கேயும் இளைஞர்களுக்கு உள்ள பலமான சினிமா நடிகர். அதனால் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். 1 or 2% நாம் தமிழருக்கு டேஞ்சர் தான். இது தன்னிச்சையாக நின்னார் தான் விஜய். இதில் ஒரு 2-3% டிஎம்கேலேருந்து, நாம் தமிழ்லேருந்து 1%. அப்புறம் இதர கட்சிகள் காங்கிரஸ், பாமக அங்கேருந்து ஒரு 1% போச்சுன்னா இப்படியே வந்து அவருக்கு வந்து 3-4%, 5% வந்துடுவார். ஏன்னா அவரோட ரசிகர்களெல்லாம் வந்து 40-50 லட்சம் ரசிகர் இருக்காங்க எடுத்துருந்தாங்கிறோம். புது நியூ ஓட்டர்ஸ் வந்து புது வாக்காளர்கள் வந்து ஒரு 5 லட்சம் பேர் இருந்தாங்கிறோம். 45 லட்சம் பேர், 40 லட்சம் எடுத்துதாங்கிறோம். கிட்டத்தட்ட 10-20 லட்சம் பேர் மற்ற டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், பாமக, ஈவன் மேபி அந்த மாதிரி கட்சிகளை வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. அப்போ அவங்கவுங்க விஜய்க்கு ஃபேவராக போட்டாங்கன்னா அங்கங்கே ஒரு 2-3 டிஎம்கே பார்த்தா 2-3%, மற்றெல்லாம் 1% வெளில வந்துடும். அது ஏடிஎம்கேலேருந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருக்க ஒரு இம்பேலன்ஸ்டு சுச்சுவேஷன், வீக் சுச்சுவேஷனுக்கு அங்கே தான் 5, 6, 7, 8% கூட வந்துடும். ஸோ இவருக்கு சாலிடாக 10% அச்சீவ் பண்ணார்னா விஜய், இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7% வந்து 6% ஒரு அப்ராக்சிமேட் எடுத்தாரோ ஏடிஎம்கேலேருந்து வெளில வந்துட்டாரோ அவர் டோட்டலாக ஏடிஎம்கே வந்து ரொம்ப டேமேஜ் ஆன சுச்சுவேஷன் தான் ஆகிடும். அந்த 23% வந்து கட்சியில் 15-16% தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆகிடும் கம்மிங் எலெக்ஷனில், அசம்பிளி எலெக்ஷன். நாம் தமிழருக்கு 7 அப்படி போயிடும். 7, 6, 7 அப்படி தான் போவோம், வேறு வழி இல்லை. பாஜக இவ்வளோலாம் வந்து 11% வந்துட்டாங்க, 12 அவங்களுக்கு 2-3% போயிடும் விஜயத்தை வந்தார்னா. ஸோ இது ஒரு இது 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 வந்து மெயினான கேம் சேஞ்சராக இருக்க போகிறார் விஜய். அவர் வர்றதுனால வந்து இம்பேக்ட் பயமாக க்ரியேட் ஆகும். பெருசாக டிஎம்கே இல்லைனாலும் ஏடிஎம்கே, பாஜக, நாம் தமிழர் 3த்துக்கும் அவரோட 10% வந்து இங்கே இருந்தால் பிரியும். அந்த 1%, 2%ஓட டிஎம்கேல பிரிய வாய்ப்பு இருக்குது. அதான் இதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை காம்படிஷன் இருக்கும். இப்போ இருக்க இந்த சினாரியோ பார்த்தோன்னா கம்மிங் அசம்பிளி எலெக்ஷன் வந்து ஓட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ளிட் ஆக வாய்ப்பு இருக்குது. மெஜாரிட்டி வந்து டிஎம்கே வந்தாங்கிறோம். டிஎம்கே இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக அவங்க நின்ற இடத்துல வந்து ஒரு 27% வந்து 26-27%. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட அலையன்ஸில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 10.5, அப்புறம் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, மதிமுக இதெல்லாம் சேர்த்தனா ஒரு 9%.
டோட்டலாக வந்து 47% வந்து 46.91% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த 39 தொகுதியிலையும் சேர்த்து டிஎம்கே அலையன்ஸ். ஸோ இதில் விஜய் நாளைக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சரிவு தான் வரும். 42, 40க்கு தான் வரும். ஆனால் அவங்க வந்து வின்னர் தான். அதில் எந்த மாற்று கருத்தாக இருக்க போகிறதில்ல. இப்போ இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு பெரிய சரிவு இருக்கும். ஸோ பாஜக அவங்களும் கொஞ்சம் அப்படி ஷேக் இருக்கும். நாம் தமிழருக்கும் கொஞ்சம் ஒரு ஏறுமுகம் இருக்காது. ஒரு ஆவரேஜ் அவுட் பண்ணிவிடுவார். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா வந்து இது சொல்ல வந்த விஷயம் வந்து ஏடிஎம்கேவா பிஜேபியான்ற இந்த போட்டி வந்து ஒரு 4 நாளாக ஒரே சேனல்ஸில் வந்து சண்டை போட்டுருந்துக்கிறாங்க. பிஜேபி நான் தான் செகண்ட் ஆல்மோஸ்ட் செகண்ட் வந்துட்டோம். ஏடிஎம்கே வந்து அடுத்த லெவலில் நாங்கள் தள்ளிட்டு நாங்கள் செகண்ட் வந்துடுவோன்றாங்க. ஏடிஎம்கே நான் சொன்னது நாங்கள் வந்துட்டு கம்மியாகலை, 20லேருந்து 23 வந்திருக்கோம், 1 or 2% இந்த எலெக்ஷன்லேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டேட்டா பார்த்தா கூட போன வாட்டி ஏடிஎம்கேயோட ஓட்டு வந்து 18% போன லோக்சபாவில் 18, இந்த வாட்டி 21. ஸோ அந்த கணக்கு வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க 1-2% நாங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டோன்னு. ஒன்று புரிஞ்சுக்கிடும் அவர் எடப்பாடி. இது எப்படி அவர் சொல்கிறாரு தெரியல. அவர் இத்தனைக்கும் அனுபவம் வாய்ந்த தலைவர். அவங்க வந்து மேடம் இருக்கும்போது டாக்டர் ஜெயலலிதா இருக்கும்போது 33% ஆவரேஜாக இருந்தது. அவங்க வந்து 40 மேலே வின் பண்ணாங்க 2014 லோக்சபா எலெக்ஷனில். ஸோ 35%, 30, 33, 35% இந்த இடத்துல இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 15% கம்மியாகிட்டு வந்துட்டார். அது எங்கே விட்டோம், எதுக்கு போச்சு, அதில் எப்படி சரி பண்ணுறது அதை பார்க்காம வந்து பிஜேபியோட நாங்கள் 1-2% கூட இருக்கோம், போன வாட்டியோட 1.5% கூட இருக்கோம், இப்படி அவர் வந்து அவரோட லெவல்லேருந்து இறங்கி பண்ணிகிட்ருக்காரு. எனிவே அது வந்து அந்த கட்சியோடைய நிலைமை அப்படி இருக்குது. ஸோ இதுதான் பதிவு பண்ணலான்னு நினச்சேன். அது வந்து ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஸோ பிஜேபி இஸ் க்ரோயிங் அண்ட் நாம் தமிழர் இஸ் க்ரோயிங். ப்ராப்ளி பிஜேபிக்கு வந்து ப்ராஸ்பெக்ட் வந்து அசம்பிளியில் இருக்குமான்னு டவுட். ஆனால் நாம் தமிழருக்கு ப்ராஸ்பெக்ட் இருக்குது. அன்லஸ் அன்டில் விஜய் வராமல் இருந்தால். விஜய் வந்துட்டார்னா அவருக்கு அப்படியே சேச்சுரேட் ஆகிடும். விஜய் வந்து அது அதான் இப்போ சொன்ன மாதிரி அவருடைய பொட்டன்ஷியல் 10% இல்லை 9%, 8% இல்லை மேக்ஸிமம் 12% போயிட்டார்னா எல்லாருமே பிரிஞ்சு வந்துடும் தான். ஸோ ஈ வில் பி டாமினேட்டிங். அந்த சுச்சுவேஷன் வந்து அவர் வந்து கேம் சேஞ்சர் ஆகிடுவார் அசம்பிளி எலெக்ஷன், கம்மிங் அசம்பிளி எலெக்ஷனில். அவரும் மெஜாரிட்டியெல்லாம் வர முடியாது. பட் அவர் வந்து ஸ்பிட் பண்ணி விட்ருவார், எல்லாத்தையும் வந்து பிரித்து விட்ருவார். ஏன்னா நாம் தமிழர் வந்து அவரோட சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா மற்ற விஷயங்களான அலையன்ஸ் மாதிரி பேசிட்டு ஸோ ப்ராப்ளி அவங்க ஒரு 16%லேருந்து 20% அச்சீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அசம்பிளியில். ஈவன் பிஜேபி இப்போ 11%ல் 2-3% புல் பண்ணிவிட்டு இவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கோட பிஜேபியோட ஓட் ஷேரை பிரிச்சுட்டாங்கன்னா ஸோ 22-25 கூட போயிடலாம். ஸோ நான் டீப்பாக ட்ரெண்ட்லாம் அனலைஸ் பண்ணது பார்த்ததில்ல. அரித்மெட்டிக் கால்குலேஷன் பார்த்தா கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும் போடுது இந்த சீமானுக்கும் விஜய்க்கும் அசம்பிளி எலெக்ஷன், கம்மிங் எலெக்ஷன். ஆனால் அது விஜய் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு, அவரோட கோட்பாடு என்ன, அவருடைய தனி இது என்ன, அவர் எவ்வளோ விடாமுயற்சியோடு அவர் செயல்படுறாரு, அவர் கமாண்டிங் ஸ்டைல் இருக்கணும். சினிமாவில் இருந்தது, ஆனால் இதில் எப்படின்னு பார்க்கணும், அவர் ஒன்றும் பார்க்க வேண்டிய யாருமே. ஸோ பல விஷயங்களில் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20-25% கூட மேக்ஸிமம் ரீச் ஆகலாம். ஸோ தே கேன் சிட் ஆப்போசிட் லீடர் சீமான் ஆர் விஜய். சீமான் தான் நிற்க உட்கார முடியும், ஏன்னா அவர் தான் அனுபவம் இருக்குது. அவர் இப்போ 10-15 வருஷமாக கட்சி நடத்துகிறாரு. ஸ்லோவாக விஜய் வேணால் அவரோட ட்ராவல் பண்ணி அடுத்த லெவலுக்கு வரலாம். அவர் கொஞ்சம் ஏஜ் ஆக கடந்த 5-10 இயர்ஸில் வந்து விஜய் வந்து சீமானோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம். ஸோ வேறு வழி கிடையாது. சீமானுக்கும் விஜய் விட்ட வழியில், விஜய்க்கும் சீமான் விட்ட வழியில் நிர்பந்தம் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இருக்குது. வேறு யாருன்னா புதுசாக வந்தாங்கன்னா ஆட்டோ மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரவங்களை பொறுத்து தான் இருக்குது. அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.